பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். இது தப்பு இல்ல? என்ன தப்பு? இது என் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, எனக்கு தேவைப்பட்டது நான் எடுத்துக்கிட்டேன். யாருக்கா தெரிஞ்சுன்னா பார்த்துக்கலாம். எடுக்கணும்னு ஆயாச்சு. இதுல 50,000 ரூபாய் கஞ்சத்தனமா? எனக்கு வேற கை செலவுக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுது. எடுத்துருவோம்.
6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2. எக்ஸ்கியூஸ் மீ அத்தை, சாரி சித்தி. என்னப்பா இல்ல வெளில போனா சொல்லிட்டு போனேன்னு சொன்னீங்கல்ல, வெளில போனோம். இப்பதான் டான்ஸ் ஆட போறேன்னு சொன்னேன். இல்ல மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஒரு அவசரமான வேலை, ½ அன் ஹவர்ல திரும்பி வந்துடுவேன். சரி போயிட்டு வா போயிட்டு வா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4. 1, 2, 3. எங்க இவ்வளவு வேகமா போற? ஏய் அருண் அருண் எங்க போற? எங்க இவ? இவ்வளவு வேகமா எங்க போற? ம்? 1, 2, 3, 4. 1, 2. 1, 2. 1, 2. சரி இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ம் என்னத்த? அருண் மாமா என்ன பார்த்தோம் பார்க்காத மாதிரி வேகமா போறாரு. அவ எங்கேயோ வெளியில போயிட்டு இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இத பாரு அபிராமி, அவ என்னைக்காவது வெளியில போகும்பொழுது யாருக்கிட்டயா சொல்லிட்டு போயிருக்கானே? இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்ல, அதான் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். அவ சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆமா துரை அவள கரெக்டா வந்துருவாரா? வந்துருவான். அவன் வர்ற வரைக்கும் நீ இருந்து பார்த்து பேசிட்டு போ. சரி. ஆமா அவன்கிட்ட தான் பேசுவியா, என்கிட்ட பேச மாட்டியா? அதெல்லாம் இல்லாத பேசலாமே. இன்னும் 1/2 மணி நேரம் நீ வெயிட் பண்ணேன்னா அவன் வந்ததும் பேசிட்டே போலாம். சரி. ஏன்னா வீட்டுல யாருமே இல்ல, அவருக்கு மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணணும். நீ ஏதாவது புக்ஸ் படிக்கிறியா? புக்ஸா? ஏத்த வந்தனோட கல்யாண கேசட் வந்துருச்சுல, அத வேணா கொஞ்ச நேரம் பாக்குறேனே. ஆமா வா பாக்கலாம் வா. ஹாய் அருண். ஹாய்டா. ஹாய். இந்த யுவராஜ். ஏய் நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. இவன் தான்டா மனிதன். வாக்கு கொடுத்ததுக்காக கொண்டு வந்து கொட்டான் பத்தியா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா 1 லட்சம் ரூபாய் கேட்டுக்கலாம் போல இருக்கு. அட போங்கண்ணே, இந்த பணத்தை கொண்டு வரதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இதே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இத பார், நீ வாக்கு கொடுத்த மாதிரியே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பணத்தை திருப்பி கொடுத்துரு. டைம் பீயிங் தான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா இது பெரிய தொகை. கண்டிப்பா கொடுத்துறேன்டா மச்சான். ரொம்ப தேங்க்ஸ் டாடி. இத பார், நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கிறியோ இல்லையோ பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்துரு. இல்ல நீ தான் எலெக்ஷன்ல ஜெயிக்க போற, ஆனா பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்துரு. என்னென்ன 50,000 ரூபாய் எடுத்துன்னு வந்திருக்கேன், ஒரு சாயாகியா? டேய் பையா, 3 சாயா ஸ்பெஷல். இல்ல உட்காரு. உட்காருங்க. உட்கார்றா. ஆமா என்ன வேலை நடக்குது? தேவைன்னா என்ன கூப்பிடு, நான் கிச்சன்ல. சரி.
பார்த்தா நல்லா இருக்குமே. சரி, இதை எடுத்துட்டு போய் அம்மா கூட சேர்ந்து பார்ப்போம். என்ன அபிராமி, என்ன அதுக்குள்ள பாத்துட்டியா? இல்ல அத்தை, பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அத்தை, அம்மாவும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அம்மா இங்க வர முடியாது. இந்த கேசட் எடுத்துட்டு போய் வீட்டுல நானும் அம்மாவும் பார்த்துட்டு அப்புறமா கொண்டு வந்து கொடுக்குறேன். கொடுக்கலாமா? ஆனா இன்னும் இங்க யாரும் பார்க்கவே இல்ல. நான் நாளைக்கு கொடுத்துடுறேன் அத்தை. நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்துருவேல்ல? கண்டிப்பா கொண்டு வந்துருவேன். சரி, போயிட்டு வா. வரேன். வணக்கம் மேடம். வணக்கம். ஆபீஸ்ல சார் அனுப்புனாரா? ஆமா மேடம், பேங்க்குக்கு எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களாமே. ஆமாமா, இப்படி உட்காருங்க. ஓகே மேடம். நானே மறந்து வச்சிட்டேன். இன்னும் 60,000 ரூபாய் குறையுது. ஏதாவது தேவைன்னா எனக்கு கூப்பிடு, நான் கிச்சன்ல இருக்கேன். ஹலோ, நான் தாங்க பேசுறேன். 1.5 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு சொன்னீங்க. 9 கட்டு தான் இருக்கு. இன்னும் 60,000 ரூபாய் காணோம். பணம் உன்னை கை கால் முடிச்சு போயிடுமா? நல்லா பாரு, நல்லா எண்ணி பாரு. ஐயோ, நான் நல்லா எண்ணி பார்த்துட்டேங்க. 60,000 ரூபாய் குறையுதுங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? 1.5 லட்சம் ரூபாய் 15 கட்டு, எல்லாம் 100 ரூபாய் கட்டு நானே எண்ணி வச்சேன். இப்போ 9 கட்டு தான் இருக்கு, 6 கட்டு குறையுதுன்னா 60,000 ரூபாய் என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். சரி, இதோ வந்துட்டு இருக்கேன். என்ன என்ன வந்துட்டா? அபிராமி யாரு? என் தங்கச்சி பொண்ணு. அவளை போய் சந்தேகப்படுறிய? அவளை சந்தேகப்படாம வேற யார சந்தேகப்படுறது? எனக்கு மட்டும் அவன் மேல தனிப்பட்ட விரோதமா? வீட்டுல யாரும் கிடையாது. வேலைக்காரன் முதற்கொண்டு எல்லாரும் போயாச்சு. நானும் டான்ஸ் ஹால்ல இருந்தேன். டான்ஸ் கத்துக்கிட்ட குழந்தைங்களும் போயாச்சு. அபிராமி வந்ததும் வந்தனாவோட கல்யாண கேசட் பார்க்கணும்னு சொன்னான். வந்து கபோர்டை திறந்து
கேசட் எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு நான் கபோர்ட பூட்ட மறந்துட்டு போயிட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு அவ பாத்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குலாம் கிச்சனுக்கு வந்து அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுட்டே வந்தா. அவ வந்தப்ப அவ கையில ஒரு பேக் வச்சிருந்தா. அப்பதான் பணத்தை காணும். அதுக்கப்புறம் தான் உங்க ஆபீஸ் மேனேஜர் வந்தாரு. இதுக்கு நடுவுல யார் மேல சந்தேகப்படுறது? நீங்களே சொல்லுங்க. என்ன நீ திரும்ப திரும்ப அவளையே சந்தேகப்பட்டு இருக்க? அபிராமியே நீ சந்தேகப்படாத, என்னால அப்படி நினைக்க முடியாது. அபிராமி ரொம்ப நல்ல பொண்ணு. என் மச்சான் தான் எனக்கு பிடிக்காத வழியா நீ தப்பு சொல்லாத. அவ உயிருக்கு உயிரா அத்தை அத்தை மாமா மாமான்னு எவ்வளவு அன்பா நம்ம குடும்பத்தோட பழகிட்டு இருக்கா. அவளை போய் இத பாருங்க, பாசம் பழக்கம்லாம் வேற. பணம் தேவைப்படுதுன்னா மனசும் மாறும். கபோர்ட பூட்டாம போனது என்னோட தப்பு. ஏதோ அவ சபலப்பட்டிருக்கலாம், எடுக்கணும்னு தோணி இருக்கலாம். அவளை கேட்டா என்ன தப்பு? கேட்க கூடாதா? தப்பு பண்றவங்க பிறவிலேயே தப்பு பண்றாங்க. எல்லாம் காசுல அது கொடுமைதான். அபிராமி நீ கேட்க போறியா? பின்ன நாளைக்கு கேசல் கொடுக்கறதுக்காக வருவாள்ல, அவளை நான் கேட்கதான் போறேன். உங்க தங்கச்சி பண்ணாத எனக்கு என்ன? உங்களுக்கு 60,000 ரூபாய் சொலையா போயிருக்கு. அதை கேட்க கூடாதுன்னு சொன்னா எப்படி? நான் கேட்கதான் போறேன். கேட்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அவளுக்கு நான் வேற விதமா உத்தரவு போடுவேன். இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னா மத்தவங்க கிட்ட பேசி என்கிட்ட பேசாத, என் ரூமுக்குள்ள வராதேன்னு சொல்லுவேன். அது இன்னும் அவளுக்கு அசிங்கமா போகும். பரவாயில்லையா? வனிதா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன என்ன நல்லா இல்ல? அபிராமியை நீ சந்தேகப்படுறது. அவ நாளைக்கு வருவாள்ல, அப்போ அவ அந்த பணத்தை எடுக்கல நான் நிரூபிக்க போறேன். அப்போ வேற யார் அந்த பணத்தை எடுத்தது? அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி போச்சனும் தெரியாது. ஆனா அவ எடுக்கலங்கிறது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். அதை நாளைக்கு நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். அது என்னோட பொறுப்பு. அது வரைக்கும் நீ அவளை ஒரு வார்த்தை கூட கேட்க கூடாது. புரியுதா? என்ன மாமா, எதுக்காக இப்படி கேக்குறீங்கன்னு புரியலையே. அது காரணமா தான் கேக்குறேன். நேத்து நீ வந்தப்போ அத்தை உனக்கு இந்த கேசட் கொடுத்துட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனாங்க இல்லையா? ஆமா. அந்த டைம்ல வாசல்ல யாராவது பெல் அடிச்சு நீ கதவை திறக்க போனியா, இல்ல வேலைக்காரங்க யாராவது ரூம்குள்ள வந்தாங்களா? இல்லையே மாமா, யாருமே வரலையே. நான் மட்டும் தான் கேசட் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு அம்மா பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் கேசட் எடுத்துட்டு போனேன். ஏய், ஏதாவது பிரச்சனையா மாமா? அது ஒண்ணு இல்லம்மா. அம்மா பார்த்தாங்களா? நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? எதுக்கு இங்க பேச்ச மாத்துறீங்க? நான் சொல்றேம்மா, உன் மாமா வந்து என்ன கேட்கணுமோ அதை கேட்காம முழுங்கிட்டு இருக்காரு. கபோர்ட்ல 1.5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. இப்ப 90,000 ரூபாய் தான் இருக்கு. 60,000 ரூபாய் பணம் இல்ல. காலையில இருந்துச்சு, நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இல்ல. அதான் யாரா வந்தாங்களா, நீ பாத்தியா இல்லையாங்கிறத எப்படி கேக்குறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. ரூபாயா? உன் ஃப்ரெண்ட் எலெக்ஷனுக்கு நீ செலவு பண்ண போறியா? எல்லாம் டெம்பரரி தான். எல்லாம் முடிஞ்ச உடனே அவனை திருப்பி கொடுத்துருவான். ஃப்ரெண்ட்ஸ்னு வந்ததுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணாம வந்தா நல்லா இருக்காது இல்லையா? வேற ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து என்ன உஸ்பேத்தி விட்டாங்க. வாக்கு கொடுத்துட்டேன், கமிட் ஆயிட்டேன். எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அப்படியே எந்த வழியும் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எங்க அப்பா ரூம்லயோ சித்தப்பா ரூம்லயோ கட்டு கட்டா பணம் இருக்கும். அதுல எதுலாவது ஒண்ணுத்துல கை வச்சிட வேண்டியதான். எனக்கு இல்லாத உரிமையா? அட பாவி, அந்த மாதிரி செஞ்சாத. ஏ அபி, என்னம்மா உன் மாமா கேட்டதுக்கும் பதில் சொல்லாம, நான் கேட்டதுக்கும் பதில் சொல்லாம இப்படி திருதிருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த நேரத்துல யாரா வந்தாங்களா? நீ பாத்தியா? அத்தை, மாமா, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். ஆமா, அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் மாமா. எதுக்கு எடுத்த? 60,000 ரூபாய்க்கு உனக்கு என்ன செலவு? கபோர்டு திறந்து பணம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துச்சா? என் நாத்தனாரோட பொண்ணுன்னு நானும் உங்ககிட்ட சகஜமா பழகினேன். எல்லா உரிமையும் கொடுத்திருந்தேன். கபோர்ட்ல கை வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துச்சா உனக்கு? வனிதா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் கேக்குறேன். இத பாருமா, நீ நல்லா யோசிச்சு சொல்லு. அந்த பணத்தை நீ தான் எடுத்தியா? ஆமா மாமா, நான் தான் எடுத்தேன். நான் தான் எடுத்தேன்னு
வேண்டாம்னு சொல்றேன் இல்ல மாமா. அது வந்து அப்பா கிட்ட லேப்டாப் வேணும்னு கேட்டிருந்தேன். இருக்கிற பழைய கம்ப்யூட்டரே போதும்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப ஓல்டு மாடல். லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் வாங்கினாதான் என் படிப்புக்கு சௌகரியமா இருக்கும். பல தடவை கேட்டு பார்த்தேன், வாங்கி கொடுக்கல. ஏதோ திடீர்னு தோணுச்சு, தெரியாம எடுத்துட்டேன் மாமா. ஆனா இந்த பணத்தை நான் செலவு பண்ணல. நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் மாமா. நல்லா இருக்கே, எடுக்கிறது எடுத்துட்டு நாங்க கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இது உனக்கே நல்லா இருக்கா? வனிதா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா?